முயல் மற்றும் ஆமையின் கதை. ஒரு காட்டில் ஒரு முயல் இருந்தது. தான் மிக வேகமாக ஓடக்கூடியவன் என்ற ஆணவம் அதற்கு அதிகம். அதே காட்டில் மெதுவாக செல்லும் ஒரு ஆமை இருந்தது. முயல் அந்த ஆமையை எள்ளி நகையாடியது. "நீ இவ்வளவு மெதுவாக நடக்கிறாயே, என்னுடன் ஓட்டப்பந்தயத்திற்கு வருகிறாயா?" என்று முயல் சவால் விட்டது. ஆமையும் அதற்கு சம்மதித்தது. பந்தயம் தொடங்கியது. பந்தயம் தொடங்கியதும் முயல் மின்னல் வேகத்தில் ஓடி வெகு தூரம் சென்றது. திரும்பி பார்த்தபோது ஆமை வெகு தொலைவில் மெதுவாக வந்து கொண்டிருந்தது. ஆமை வருவதற்கு இன்னும் நீண்ட நேரமாகும், அதுவரை ஒரு குட்டி தூக்கம் போடலாம் என்று நினைத்த முயல் ஒரு மரத்தடியில் படுத்து நன்றாக உறங்கிவிட்டது. ஆமையின் விடாமுயற்சி. ஆனால் ஆமை சற்றும் சோர்ந்து போகாமல் மெதுவாகவும் சீராகவும் தொடர்ந்து நடந்து கொண்டே இருந்தது. அது தூங்கிக் கொண்டிருந்த முயலைக் கடந்து பந்தயத்தின் எல்லைக்கோட்டை அடைந்தது. முடிவு. சிறிது நேரம் கழித்து விழித்தெழுந்த முயல் ஆமை வந்துவிட்டதா என்று பார்த்தது. ஆமை ஏற்கனவே பந்தயத்தில் வெற்றி பெற்றிருப்பதைக் கண்டு முயல் அதிர்ச்சியடைந்தது. தன் ஆணவத்தால் முயல் தோற்றுப்போனது. கதையின் நீதி: நிதானமும் விடாமுயற்சியும் வெற்றியை தரும்.